வெல்கம் டு கிரிக்கெட் சென்டர். இன்றைக்கி இந்தியா ஜிம்பாப்வே கூட ஒரு அபார வெற்றிங்க. நம்ம இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி டீம் செலெக்ஷன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக இதே டீமை நம்ம அடுத்த நாள் மேட்சுக்கு ஆடணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி சஞ்சு சாம்சன் அவருடைய ரோல் ரொம்ப குரூஷியலாக இருந்தது. ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண விதம் ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணார். நீங்கள் கேட்கலாம் 24 ரன் தானே அடித்தார் அப்படின்ட்டு. அவர் அடித்த அந்த வேகம் அபிஷேக் சர்மாவுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரைட் ஹேண்டர் இந்த மிக்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸை கொண்டு நம்ம லெஃப்ட் ஹேம் பேட்ஸ்மேன் கிட்ட நம்ம சோக் பண்ணுவாங்க. அது இன்றைக்கி நடக்கலை. அதே மாதிரி அபிஷேக் சர்மா அவருடைய வேல்யூ என்னென்னு காட்டினார். சூப்பராக ஆடினார். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், மிடில் ஆர்டரில் ஆங்கர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்கன்ட்டு. இன்றைக்கி ஆங்கர் பண்ண வேண்டிய அவசியம் வரல. பட் ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆரம்பத்தில் 3 பேருமே செம்ம லிபரேட்டிங்காக விளையாண்டாங்க. திலக்கும் அந்த பொசிஷனில் அவர் எப்படி ஆடுவார்னு நினச்சிட்டு இருந்தோம். சூப்பராக ஆடினார். ஒரு நல்ல இன்னிங்ஸ். பவுலிங்கும் பவர் பிளேயில் சூப்பராக போட்டாங்க. அக்ஷர் அவர் ஏன் அவ்வளோ குரூஷியலான பவுலர்னு இன்றைக்கி ப்ரூவ் பண்ணார். ஸோ ஓவரால் எல்லாருமே நல்லா அவங்க ரோலை பர்ஃபார்ம் பண்ணாங்க. கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் ஜெயிப்பாங்கன்னு நம்புவோம். மீண்டும் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேயர்களே.